நம்மளோட பெற்றோர்களோ, இல்ல நம்ம மேல அக்கறை உள்ளவங்களோ, நம்மளோட நல்லதுக்காக ஒரு விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றாங்க அப்படின்னும்போது, அத ரொம்ப சுலபமா நம்ம அலட்சியப்படுத்திட்டு போயிர்றோம். அதுவே அந்த விஷயத்த நமக்கு வாழ்க்கை கத்துக் குடுக்கும்போது, சத்தமே இல்லாம அத நம்ம ஏத்துக்கிறோம். வாழ்க்கை அப்படின்றது நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கத்துல இன்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த பக்கம் கண்டிப்பா துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். இன்பத்தை எப்படி நம்ம ஆசையோட வரவேற்கிறோமோ, அதே மாரி துன்பத்தையும் துணிச்சலோட எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லங்க. நம்மளோட வாழ்க்கையில எந்த சூழல்லயும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, மலையளவு கஷ்டங்களும், பிரச்சனைகளும் இருந்தாலுமே கூட, அது நமக்கு கடுகளவு மாரி தான் தெரியும். நம்மளோட வாழ்க்கையில எப்பயுமே நமக்கானது எதுவோ அதில மட்டும் தான் கவனத்த செலுத்தணும். நம்ம ஒரு பாதைய நோக்கி முன்னேறி போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்மள பத்தி மத்தவங்க குடுக்கக்கூடிய விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும், அதாவது நம்மள புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, எதையுமே பொருட்படுத்தாம நம்மளோட குறிக்கோள நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம யாரு அப்படின்றது நமக்கும், நம்மளோட மனசாட்சிக்கும், நம்மள படைச்ச இறைவனுக்கும், நம்மளோட பெற்றோர்களுக்கும் நல்லாவே தெரியும். அத தவிர மத்தவங்களுக்கு நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்ல. அதனால உங்களோட நேரத்தையும் அதில நீங்க வீணடிக்காதீங்க. மத்தவங்க என்ன நெனைப்பாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, தனக்கு புடிச்ச விஷயங்கள செய்றவன் தான் மனசுக்கு நிறைவான வாழ்க்கைய வாழ்றான். உங்களோட மனசுல இருக்கக்கூடிய வலிகள யார்கிட்டயாவது சொல்லி, அவங்க கிட்ட ஆறுதல் தேடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா, சில நேரங்கள்ல நம்ம ஆறுதலுக்காக சொன்ன விஷயங்கள் சில நபர்களுக்கு கேலிக்கையாவும் மாறிருது. நம்மக்கிட்ட நல்ல விதமா பேசி பழகுற எல்லாருமே நமக்கு நல்லத மட்டுமே செய்வாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா, தேளோட கொடுக்குல மட்டும் இல்லங்க. சுவையான தேன தரக்கூடிய தேனீயோட கொடுக்குலயும் கூட விஷம் இருக்கத்தான் செய்யுது. நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா, "ஓ! நீங்களா?" அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கறதும், அதுவே பணம் இல்ல அப்படின்னும்போது, "ஓ! நீயா?" அப்படின்னு ரொம்ப கேவலமா பார்க்கறதும் தான் இன்னைக்கு உலகமா இருக்குது. நம்ம எவ்வளவுதான் சொல்லியும் ஒரு நபர் அவங்களோட பார்வையில இருந்து மட்டுமே பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத உணரும்போது, உங்கள பத்தி விளக்கம் குடுக்கறத நிறுத்திருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்ற மனுஷங்க மத்தியில, அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்க்காம, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பொதுவா ஒருத்தர நம்ம தவறா புரிஞ்சுக்கிறதுல இடத்துலயும், சரியா புரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே கடைசி இடத்துலயுமே தான் நம்ம இருக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மத்தவங்கள சரியா புரிஞ்சுக்கலனா கூட பரவால்ல. ஆனா தப்பா மட்டும் புரிஞ்சுக்க கூடாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக தனியா நிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலுமே கூட, ரொம்ப தைரியமா எதிர்த்து துணிச்சலோட போராடுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக உங்கள ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மதிப்பு அப்படின்றது குப்பைக்கு தாங்க சமம். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாதப்போ உங்ககிட்ட உறவாடுறாங்க பாருங்களேன், அவங்க தான் உங்களுக்கான நிஜமான சொத்தே. நம்ம யாரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், சிந்திக்கிற நேரம் அப்படின்றது குறைவா இருந்தாலும், நல்லதையே சிந்திக்கணும். சந்திக்கிற வாய்ப்பு குறைவா இருந்தாலும், நல்லவங்களையே தான் சந்திக்கணும். மன்னிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒண்ணு தான் நம்பிக்கை துரோகம். எதிரி ஆவுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க தான் துரோகியாவே மாறுறாங்க. நம்மளோட மனச காயப்படுத்துறது என்ன அப்படின்னா, நம்மளோட சிந்தனைகள் மட்டும்தான். நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட குடுத்த பணமும், தெரியாதவங்க கிட்ட குடுத்த அன்பும், கண்டிப்பா வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுத்துரும். யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, விலகி போவாங்க அப்படின்றத காலம் முடிவு செய்யுதோ இல்லையோ, அவங்கவங்களோட வார்த்தைகளும், நடத்தைகளும் நல்லா முடிவு செய்யும். வார்த்தைகளால பேசி மனசளவுல காயத்த தந்தவங்க கிட்ட காரணத்த கேட்காதீங்க. ஏன்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்றது நம்மள இன்னுமே காயப்படுத்த தான் செய்யும். ஒரு நபரோட குணம் சரியில்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உடனே அவங்கள விட்டு விலகுறது தான் நமக்கு நல்லது. இல்ல அப்படின்னா, அவங்களோட தரத்துக்கு நம்மளையும் தாழ்த்திருவாங்க. அடுத்தவங்களோட பார்வையில நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி சுமக்காதீங்க. வீணா போறது என்னவோ உங்களோட வாழ்க்கை தான். ஒரு சிலரோட நிராகரிப்பு தான் நம்மள தகுதியான இடத்துக்கு கொண்டுட்டு போகும். அதனால யார் உங்கள வேணான்னு சொல்லி உங்கள விட்டு விலகி போனாலும், அத முழு மனசோட ஏத்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும். அப்படிதானே? அதனால தகுதியே இல்லாத ஒன்ன பத்தி யோசிச்சு, நம்மளோட நிம்மதிய நம்மளே இழந்துறக்கூடாது. உங்களோட சந்தேகங்களுக்கோ, இல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலையோ, உங்கள மதிக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட கேளுங்க. அப்படி இல்லையா, நீங்களே முயற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா, உங்கள மதிக்காதவங்க, உங்கள கண்டுக்காதவங்க கிட்ட மட்டும் கேட்டு, உங்களுடைய நேரத்த நீங்க வீணடிச்சுக்காதீங்க. உங்கள ஒதுக்கக்கூடிய இடத்துலயும், உங்கள வெறுக்கக்கூடிய இடத்துலயும், உங்களோட வார்த்தைகள மதிக்காத இடத்துலயும், உங்களோட செயல்கள் எல்லாமே போலி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயும், நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்ல.
நம்மளை ஏளனமா பார்க்குறவங்கள அடிக்கடி சந்திக்கணும். அப்பதான் அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு அதிகமாகும். கோபம், வெறுப்பு, எரிச்சல், பகை, பழி இதெல்லாம் அடுத்தவங்களோட செயலுக்கு நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையா இருக்குது. ஏன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நிம்மதிய குலைச்சு, நம்மளோட ஆரோக்கியத்த சிதைச்சு, நேரத்த வீணாக்கி, நம்மளையும் சீரழிச்சிரும். எந்த உறவுகள் கிட்ட நம்ம அதிகமா உரிமை எடுக்கிறோமோ, உரிமை குடுக்குறோமோ, அந்த உறவுகள் கிட்ட தான் நம்ம அதிகமா மிதிப்படவும் செய்றோம். அதனால எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கிறது தான் நல்லது. நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மள மாரி இருக்கிறவங்களுக்கு பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. அதனால நமக்கு என்ன கிடைக்குதோ அத மதிச்சு வாழ்றதுக்கு பழகணும். ஒரு நபருக்கு கஷ்டம் வரப்ப தான் அவங்களோட பேச்சும், அவங்களோட செயல்கள் எல்லாமுமே பலவிதமா மத்தவங்கனால விமர்சிக்கப்படுது. யாருமே அவங்களோட மனவேதனைய உணர்ந்து பார்க்கிறதே கிடையாது. ஒரு செயல எப்படி செய்றது அப்படின்றத விட, எப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதும் சில நேரங்கள்ல முக்கியமா தான் இருக்குது. அதனால எதுவா இருந்தாலும் இறைவனோட நாட்டத்துக்கு உட்பட்டு, ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நமக்கு நடக்குது அப்படின்ற புரிதல் இருந்தா மட்டும் போதும். எந்த விஷயமா இருந்தாலும் அத ரொம்ப சுலபமா நம்ம கடந்து வந்துரலாம். உங்களுக்கு அவசியம் இல்லாதவங்க கிட்ட உண்மைய சொல்லாதீங்க. உங்களுக்கு அவசியமானவங்க கிட்ட பொய்ய சொல்லாதீங்க. இந்த 2மே உங்கள ஒரு நாள் நிச்சயமா காயப்படுத்தும். அளவுக்கு மீறின நம்பிக்கையோ, உரிமையோ தான் எல்லா அவமதிப்புகளுக்கும் ஒரு முக்கிய காரணமா அமையுது. மத்தவங்க பெரும்பாலும் நமக்காக மாறுவாங்க. எல்லாரும் நம்மகிட்ட நம்பிக்கையானவங்களா தான் இருப்பாங்க. எல்லாருமே நம்மள ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு எப்பயுமே நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. மதிப்பு தெரியாத இடத்துல நம்ம அன்ப வாரி வாரி கொட்டுனாலுமே கூட, அந்த அன்பு அவங்களுக்கு ஒரு குப்பையா தான் தெரியும். ஒரு தடவ உங்களோட அன்ப உணரல அப்படின்னா விலகி வந்துருங்க. அவங்க குப்பை தொட்டில தூக்கி போடுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. 2 நாள் பழகியும் நம்மளோட மனச புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. 20 வருஷம் பழகியும் புரிஞ்சுக்காமலே போனவங்களும் இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு உறவு நிலைக்கணும் அப்படின்னா, அன்பு மட்டும் பத்தாது. அந்த உறவுகளுக்குள்ள புரிதல் அப்படின்றதும் இருக்கணும். கெட்டுப்போன உணவ தூக்கி எறிறது எப்படி நம்மளோட உடம்புக்கு நல்லதோ, அதே மாரி நம்மள விட்டுட்டு போன உறவுகள மறந்தர்றது தான் நம்மளோட மனசுக்கு நல்லது. உங்கள வெறுக்கிறவங்கள நெனச்சு கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு உங்களோட அன்ப பெறுறதுக்கான தகுதி இல்ல அப்படின்னு நெனச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா உத்து கவனிச்சு பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்மளோட நிலைமை அறிஞ்சு பேசுறவங்கள விட, தன்னோட தேவை அறிஞ்சு பேசுறவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க. தேடாதப்ப கிடைக்கிறதும், தேடும்போது தொலைறதும் வாய்ப்பு மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையும் தான். ஆடம்பர வாழ்க்கைய வாழ்றது கூட தவறில்லன்னு சொல்லிறலாம். ஆனா, ஆரம்பகால வாழ்க்கைய மறந்துறது தான் தவறு அப்படின்றத யாருமே உணர்றதே இல்ல. வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்களும், சோதிக்கப்பட்டவங்களும் பாவப்பட்டவங்கலாம் கிடையாது. பக்குவப்பட்டவங்க. நம்ம மேல முன்ன பின்ன தெரியாதவங்க காட்டக்கூடிய அன்பு கூட சொந்த உறவுகள் கிட்ட இருக்கிறதே கிடையாது. அளவுக்கு மீறின அன்ப நம்ம யார் மேலயாவது வச்சோம் அப்படின்னா, உயிரோட இருந்துக்கிட்டு மரணத்த அனுபவிக்கிறதுக்கு சமம். பக்குவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதோ, இல்ல புரிய வைக்கிறதோலாம் கிடையாதுங்க. சில நேரத்துல வாய மூடிக்கிட்டு நம்மளோட வேலைய நம்ம பார்க்கறது தான். உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்க எல்லாமே உங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிராதீங்க. அதுல எத்தன பேர் உங்களோட முதுகுல குத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியாது. ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச தவற மறந்துருங்க. அது அவங்களுக்கு தெரியாம செஞ்சது. ஆனா ஒருத்தவங்க செஞ்ச துரோகத்த மட்டும் எப்பயுமே மன்னிச்சிராதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சே தான் செஞ்சது. உங்கள யாராவது தூக்கி போட்டாங்கன்னா துவண்டு போயிறாதீங்க. ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னும்போது ஒடுங்கி போயிறாதீங்க. உங்களுக்கான நாள்னு ஒண்ணு நிச்சயமா வரும். அதுக்காக உங்கள தயார்படுத்திக்கோங்க. தேவைக்காக பழகக்கூடிய உலகம் இது. நீங்க தான் கவனமா இருக்கணும். சில பேர்கிட்ட நலம் விசாரிக்கிறதோட நிறுத்திக்கோங்க. யாரோட பிரச்சனையிலயும் உள்ள நுழையாதீங்க. சில உறவுகளோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும் போது கலங்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையில சில பாடங்கள கத்துக்கிறதுக்கு புத்தகம்லாம் தேவையே இல்லைங்க. புத்திய புகட்டக்கூடிய மனுஷங்களே போதும். உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க நிச்சயமா மாத்தி அமைக்கவே முடியாது. ஆனா உங்கள சுத்தி யார் யார் இருக்கணும் அப்படின்றத நீங்க மாத்தி அமைக்கலாம் இல்லையா? அலட்சியம் செய்கிறவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் அன்பை தேடுறது அவமானத்தை தவிர வேற எதையுமே தந்துராது. ஒருத்தர் நம்மளை பாரம் அப்படின்னு நினைக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம தூரமாக நிற்கிறது நமக்கு நல்லது தானே. நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது. நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து அதில் உங்களுக்கு தோல்வி கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த தோல்விக்காக வெக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா முயற்சி செய்யலை அப்படின்னா தான் வெக்கப்படணும். தோல்வியை பார்த்து எப்பயுமே தோண்டு போயிடாதீங்க. இன்னைக்கு சாதனையாளராக இருக்கக்கூடிய பல பேர் ஒரு நாள் தோல்வியை சந்திச்சவங்க தான். எந்த செயலையுமே புதுசாக செய்யும் போது பயமாக தான் இருக்கும். அதனால தைரியமாக ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.